வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதிய நில அளவை பணிகளுக்கான துவக்க நிகழ்ச்சி, முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. தனியார் கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவன், பின்னால் வந்த பேருந்து மோதி பலி. கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையால் 56 கிலோ கஞ்சா பறிமுதல். புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். முருங்கம்பாக்கம் வீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதிய நில அளவை பணிகள் செய்வதற்கான பூமி பூஜையில் முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிய நில அளவை பணிகள் செய்வதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் பூமி பூஜையுடன் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த இடத்தில் தரை கட்டுப்பாட்டு புள்ளிக்கான அடையாள தூண் நிறுவப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாவட்ட ஆட்சியர் வடக்கு ஈஷிதா ரதி, நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார், துறை நிலை மேலாண்மை அலுவலர் சந்திரசேகர், துறை புவியியல் தொழில்நுட்ப மேலாளர் சுரேஷ்குமார், நிலவரி திட்ட தாசில்தார் குப்பன், நில அளவை துறை உதவி இயக்குநர் சகாயராஜ் மற்றும் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், புதுச்சேரியில் பழைய சங்கிலி முறை நிலை அளவுக்கு மாற்றாக அறிவியல் உபகரணங்களை கொண்டு செயற்கைக்கோள்கள் துணையுடன் புதிய முறையில் நில அளவை செய்யப்பட இருக்கிறது என்று ஏற்கனவே புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தது. அதில் முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமம் தேர்வு செய்யப்பட்டு அதில் இந்திய நடுவண் அரசு நில வளங்கள் துறையின் பங்களிப்புடன் மத்திய நில அளவை துறையின் ஏற்பாட்டில் கடந்த மார்ச் மாதம் ட்ரோன்களை கொண்டு நில அளவுக்கான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அப்படங்கள் பல கட்ட ஆய்வுகள் மற்றும் சோதனைகளுக்கு உட்பட்ட பிறகு அறிவியல் பூர்வ நில அளவை பணிகள் தொடங்குவதற்காகவும் முருங்கம்பாக்கம் பகுதி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கூட்டமும் நடத்தப்பட்டது. இந்த ஏற்பாட்டில் முருங்கம்பாக்கம் பகுதியில் புதிய நில அளவை பணிகள் தொடங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முதலில் அரசு இடங்கள், கட்டிடங்கள், நகராட்சிக்கு சொந்தமான இடங்கள், கட்டிடங்கள், சாலைகள், பூங்காக்கள், சமுதாய நலக்கூடங்கள், ஓய்வு அறைகள், பொது கழிப்பிடம், பொழுதுபோக்கு இடங்கள், அரசு பொறுப்பில் உள்ள இடங்கள், கட்டிடங்கள், மைதானங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், வாய்க்கால்கள் மற்றும் இதர பொது பயன்பாட்டு இடங்கள், மத வழிபாட்டு இடங்கள், கட்டிடங்கள் ஆகியவை ஆய்விற்கு பின் அளவை செய்யப்படும். அதன் பிறகு பொதுமக்களுக்கு சொத்துகள் அளவீடு செய்யப்படும் என்று கூறினார். அனைத்து பகுதிகளையும் அளந்து உரியவர்களுக்குரிய இடங்களை சரியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு சிறந்த பட்டா கொடுக்கலை. அதாவது வருமானம் குறைவாக உள்ளவர்களுக்கு வீடு மனையாளர்களுக்கு பட்டா கொடுக்க பண்ணி கொடுத்தீங்கன்னா முக்கியமாக நிறைய நில அளவை பதிவு செய்து கொண்டு இப்போது நம்ம அப்போ சொல்லுவோம் ஒரு பெரிய செயின் வச்சுட்டு அங்கே நேர்பாங்க வந்து அது பழைய காலத்தில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் நில அளவை பதிவு மறுபடியும் அளந்து ரீசர்வ் பண்ணுவாங்க சொல்ல அது மாதிரி அளந்து அந்த இடத்துல அந்தந்த உரிமையாளர்கள் பெயரில் கொடுப்பதற்கு நடவடிக்கை. பிஆர்டிசியின் மின்சார பேருந்துகள் அடுத்த மாதம் முதல் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 63 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காற்று மாசுபடுவதை தவிர்க்கவும், வாகனங்களில் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும், மின்சார வாகனங்களை பயன்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் பிஆர்டிசி பேருந்துகளை மின்சாரமயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 25 மினி மின்சார பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 23 கோடி ரூபாய் புதுவைக்கு வழங்கியுள்ளது. முதற்கட்டமாக 16 பேருந்துகள் ஹைதராபாத்தில் இருந்து புதுவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்னும் 9 பேருந்துகள் வரவேண்டியுள்ளன. இந்த பேருந்துகள் 28ஆம் தேதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த பேருந்துகள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயக்க முடியும். இந்த பேருந்துகளுக்கு மின்சாரம் சார்ஜ் செய்யும் நிலையம் தாவரவியல் பூங்கா எதிரே அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் சார்ஜ் செய்யும் இடம் தயார் நிலையில் உள்ளது. மேலும் பேருந்துகள் பழுதுபார்க்கும் செட் அலுவலகம், ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வெடுக்கும் அறைகள் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கான பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்து போக்குவரத்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரிடம் கேட்டபொழுது, புதுவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. அதிலும் 9 பேருந்துகள் வரவேண்டியுள்ளது. அந்த பேருந்துகள் இந்த மாத இறுதிக்குள் வந்துவிடும். இந்த புதிய மின்சார பேருந்துகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 15 இடங்களில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தங்கள், 38 ரிக்ஷா ஆகியவை தயார் நிலையில் உள்ளன. இந்த பேருந்துகள் வந்த பின்னர் புதுவையில் மொத்தம் 100 மின்சார பேருந்துகள் ஆகும். அதில் 50 நகர்ப்புறத்திற்கும், 50 பேருந்துகள் கிராம பகுதிக்கும், புதுவையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகன் கவிஸ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பருடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். குடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் சாலையோரம் விழுந்த கவிஸின் தலை மீது லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே கவிஸ் உயிரிழந்தார். உடன் வந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரி உட்பட 2 லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் லாரியை தீ வைத்து எரித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் குடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று 2 மாதங்களுக்கு முன்பு டிப்பர் லாரி மோதியதில் 2 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு கண்டிக்கின்றோம். ஓடவெளி முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான ஓடைவெளி சாலை கிழக்கு கடற்கரை சாலை முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை சேதமடைந்த நிலையில் காணப்படுவதால் போக்குவரத்து மிகவும் சிரமமாக உள்ளது என்பதனை அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் மழைக்காலத்திற்கு முன்பே சரி செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள ஓடைவெளி சாலை கிழக்கு கடற்கரை சாலை முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை 3.50 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் மேம்படுத்த திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 1,73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், சரவணன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு சாலை அமைப்பதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தனியார் கல்லூரி மாணவன் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இறந்த சம்பவத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் உறுதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் அர்ஜுன் நேற்று மாலை கல்லூரி பேருந்திலிருந்து விழுந்து விபத்திற்குள்ளாகி இறந்தார். இந்த நிலையில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மதகடிப்பட்டு நகர் சார்பாக இந்த விபத்திற்கு கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து காலை 8 மணி முதல் ABVP சார்பாக கல்லூரி நுழைவு வாயிலின் முன்பு மாநில இணை செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கல்லூரி நிர்வாகம் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். பின்னர் மாணவர்களின் கோரிக்கைகளை கல்லூரி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மாணவர்களின் கோரிக்கைகளை கல்லூரி நிர்வாகம் சரி செய்து தருவதாகவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் இறந்த மாணவனுக்கு சரியான இழப்பீடு அளிப்பதாகவும் எழுத்துப்பூர்வமாக கல்லூரியின் இயக்குனர் கையொப்பமிடப்பட்டு உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறந்த மாணவனுக்கு இரங்கல் செய்துவிட்டு பொறியியல், கலை மற்றும் அறிவியல் ஆகிய கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் இப்போராட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ சஞ்சய், கோட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ தீபன், மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வேதாஞ்சலி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா ஆகியோர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இறுதியாக போராட்டத்தில் மாணவர்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உத்தரவாதம் அளித்ததால் போராட்டம் வெற்றியோடு முடிக்கப்பட்டது. அவனுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டம் தந்ததா நம்ம இது போடும். ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் வெளிமாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விநியோகம் மற்றும் பயன்படுத்தும் குழுக்களை ஒழிக்க காவல்துறை மூலம் ஆபரேஷன் விடியல் துவங்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பெரியகடை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கஞ்சா விற்பனை தொடர்பான 10 வழக்குகளில் 56 கிலோ 156 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நீதிமன்றத்தில் உள்ள குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அந்த கஞ்சாவை தீ வைத்து அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற குடோனில் இருந்த கஞ்சாவை காவல்துறையினர் மீட்டு வில்லியனூர் அருகே உள்ள துத்திப்பட்டு தனியார் நிறுவனத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் போதைப் பொருள் அழித்தல் குழுவினர் முன்னிலையில் நிறுவனத்தின் பாய்லரில் வைத்து தீ வைத்து எரித்து அழித்தனர். மாசு கட்டுப்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அரசின் பெண் குழந்தைகள் வைப்பு நிதி திட்டத்தில் வில்லியனூரில் 58 பயனாளிகளுக்கு ஆணையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த 58 பயனாளிகளுக்கு இத்திட்டத்திற்கான 50,000 ரூபாய் வைப்பு நிதி ஆணை பெறப்பட்டு அதனை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா குழந்தைகளுக்கான வைப்பு நிதிக்கான ஆணையை பயனாளிகளுக்கு வழங்கினார்.
இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயபிரியா, நல ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அணி அமைப்பாளர்கள் ரமணன், குலசேகரன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், துணைத் தலைவர் கதிரவன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, கோபி, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, அக்பர், ஏழுமலை, பக்ருதீன், கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி, பரதன், சுரேஷ், தக்ஷணாமூர்த்தி, சராபுதீன், சேகர், கமால் பாஷா, ராஜா முகமது, பாலு, வாசு, கோவிந்தராஜ், அன்பு, தக்ஷணா, நடராஜன், கோதண்டம், பிரவீன், லத்தீப், அபிமன்னன், காளிதாஸ், விந்தியா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி சாலையில் விழுந்த மாணவன் மீது பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் அர்ஜுன் மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வந்தார். வழக்கம் போல் கல்லூரி பேருந்தில் மாலை வகுப்பு முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். கல்லூரி பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி பேருந்து கதவில் சாய்ந்தபடி வந்தபோது திடீரென பேருந்தின் கதவு திறந்து நிலை தடுமாறி சாலையில் விழுந்தார். அந்த நொடியே பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து மாணவனின் தலையில் ஏறி இறங்கியது. இதில் மாணவன் அர்ஜுன் தலை நசுங்கி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனால் தனியார் பேருந்து நிற்காமல் சென்றுவிட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி விழுந்ததில் பின்தொடர்ந்து வந்த தனியார் பேருந்து தலையில் ஏறியதில் உயிரிழந்த மாணவனின் உடலை பார்த்து சக கல்லூரி நண்பர்கள் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவர் நெல் வயலில் ஆற்று நீர் புகுந்துள்ளது. இதற்கு பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாததால் விவசாயி மனவேதனை அடைந்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அருகே இடையார்பாளையம் பகுதியில் அழுத்துவேலி அமைந்துள்ளது. அந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வாழை மரங்கள், தென்னை மரங்கள், சவுக்கு மரங்கள் மற்றும் நெல் பயிர்கள் பயிரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுண்ணாம்பு ஆற்றின் தெற்கு பகுதியிலும் அதன் நீரோடை வடக்கு பகுதியிலும் நோனாங்குப்பம் தெற்கு வீதியை சேர்ந்த 57 வயதான சங்கர் என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் அளவுள்ள இடத்தில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. அதில் ஊடு பயிராக தென்னை மரங்கள் வளர்ந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் சுண்ணாம்பு ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியுள்ளது. மேலும் முகத்துவாரம் எடுத்துவிடாத காரணத்தால் அருகில் உள்ள நெற்பயிர்களும் வாழை மரங்களும் ஆற்று தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதன் காரணமாக நெல் பயிர் சுமார் 4 ஏக்கருக்கு மேல் பாழாகியுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் ஆற்று நீர் நெல் வயலில் புகுந்து தேங்கி நிற்பதால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் தேசிய பறவை என்று அழைக்கப்படும் மயில்களின் நடமாட்டம் இந்த பகுதியில் அதிக அளவில் இருந்து வருகிறது. அவைகள் அங்குள்ள நெற்பயிர்களை தின்று விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தவிர காட்டுப்பன்றிகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதாலும் நெற்பயிர்கள் அதிக அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது தவிர தனியாருக்கு சொந்தமான படகுகள் போக்குவரத்து அதிகமாக இருந்து வரும் நிலையில் அவற்றின் அலைகளின் வேகத்தால் ஆற்று தண்ணீர் மேலும் நிலத்தில் வந்து விடுகிறது. இதுகுறித்து பல்வேறு புகார்கள் வேளாண்மை துறை மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். முகத்துவாரத்தை வெட்டிவிடாமல் இதே நிலையில் நீடித்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எங்களின் தொழில் விவசாயம், வேறு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. விவசாயத்தை வீணடிக்கின்ற
மெத்தன போக்கில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் செயல்படுகின்றனர். இது வேதனையாக உள்ளது என தெரிவித்தனர். இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை மயில ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் விவசாயி மயிலாக பாதிக்கப்பட்டோம். இதுவும் இல்லாமல் இந்த தண்ணியில் மோட்டம் ஒரு வாரமாக சொல்லி யாருமே இதை செய்ய மாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு தான் விவசாயிகளோட போகிறதா இல்லை விவசாயி அழிஞ்சு போகிறதா, இதுக்கு தக்க நடவடிக்கை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி செய்யணும். காரைக்காலில் ஆட்டோ ஸ்ட்ரைக். மாவட்டம் முழுவதும் 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கப்படவில்லை. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று ஆட்டோக்கள் ஓடாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பேருந்து நிலையம், நகர பகுதி, திருநள்ளாறு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஓட்டுநர்கள் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக புறப்பட்டு சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட அதிக அளவில் ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. இதனால் புதிய பர்மிட் வழங்குவதையும் ஆட்டோக்கள் அனுமதிப்பதையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். பெட்ரோல், டீசலில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு உள்ள விதிமுறைகளை ஆட்டோக்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுச்சேரி போக்குவரத்து துறை மூலமாக ஆண்டுதோறும் வழங்கி வந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சீருடை கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்படுவதில்லை. எனவே மீண்டும் எங்களுக்கான சீருடைகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாநில அரசை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஓட்டுநர்கள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக போராட்டம் நடைபெற்றது. இதனால் காரைக்கால் முழுவதும் இன்று 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. மாவட்டத்தில் ஆட்டோ இயக்கப்படாததால் ஆட்டோ பயணிகள், பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அந்த தொழிலாளிக்கு ஒரு பாதிப்புன்னா அதை ஈடுகட்டக்கூடிய போய் அவங்களுக்கு முதலீடு செய்யக்கூடியவர்களும் ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள். காவல்துறைக்கு அடுத்தது நிகரான ஒரு தொழிலாளர் இன்னைக்கு மக்களை பாதுகாக்கிறாங்கன்னா அது இந்த ஆட்டோ தொழிலாளர், வேற யாரும் கிடையாது. மற்றவர்களாம் கடந்து போகக்கூடிய. செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வலது கரையை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் செல்லிப்பட்டில் சேதமடைந்த சங்கராபரணி ஆற்றின் வலது கரையை 23.75 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டின் மேல் பகுதியில் சேதமடைந்த சங்கராபரணி ஆற்றின் வலது கரையை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை உடற்பயிற்சி பூங்கா மற்றும் குளம் ஆகியவற்றை துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் துப்புரவு பணி செய்தல், மரம் நடுதல், ரத்த தானம் வழங்குதல் போன்ற பல்வேறு சேவா காரியங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மரப்பாலம் பகுதியில் முதலியார்பேட்டை நகராட்சி பின்புறம் அமைந்துள்ள உடற்பயிற்சி பூங்கா மற்றும் குளம் பகுதியில் துப்புரவு பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கி துப்புரவு பணியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநில அனைத்து பிரிவு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுஜி, வில்லியனூர் நகர மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி என்கிற நடராஜன், மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சிவக்குமார், நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ், விவசாய அணி துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், இந்து முன்னணி நிர்வாகி ராஜா, மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி மற்றும் முரளி, மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா, நகர மாவட்ட வணிக பிரிவு துணைத் தலைவி வசந்தி, முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு தலைவர் துரைராஜ், முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன், கிளை தலைவர்கள் ஜெயராஜ், மனோகரன், பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். ஆரோவில் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி வீரராக கலந்து கொண்டார். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் மெயின் ரோடு திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில்
நவராத்திரி விழா 22ஆம் தேதி முதல் தொடங்கி வருகிற 2ஆம் தேதி வரை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற விழாவில் நவராத்திரி விழா உற்சவம் மற்றும் மகா நவாக்ஷண பூஜை நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பிரியா, மகளிரணி தலைவி தாமரை செல்வி, பாஜக பிரமுகர் கேமவதி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நவராத்திரியை முன்னிட்டு வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகி சுஜாதா மோகனசுந்தரம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், நாட்டிய சாஸ்திராலயா ஆசிரியர்கள் உமா, மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இனிவரும் காலங்களில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அங்காளன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் 50% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்றும் 30% பேர் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதாகவும் கூறினார். மேலும் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளர முறையை உருவாக்க வேண்டும் எனவும், இங்கு ரவுடிசம் அதிகமாக உள்ளது என்றும் தொழில் செய்பவர்கள் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே பல தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை. இனிவரும் காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தொழிற்சாலைகள் புதுச்சேரி வரும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல படித்த இளைஞர்கள் சென்னை, பெங்களூரு போன்ற இடங்களுக்கு சென்று வேலை செய்கின்றனர். புதுச்சேரியில் ஏராளமான இடங்கள் காலியாக உள்ளன. பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அவற்றை பண்படுத்தி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அது நிச்சயம் நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதுவரைக்கும் அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணல. அது சொன்ன மாதிரி ஜிம்மில் வந்து ஒரு காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் பண்ணணும் வந்ததுமே வந்து இதெல்லாம் வந்து வளர்ச்சி. பண்டிட் தீன தயாள் உபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜகவினர் பல்வேறு இடங்களில் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செல்வ கணபதி தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ரத்த தான முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் உயிர்ம வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உயிர்ம வேளாண்மையை விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்திடும் நோக்கத்தில் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் உயிர்ம வேளாண்மை தொடர்பான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு விவசாயிகளுக்கு நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் திண்டிவனம் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் குமாரி ஆனந்தி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் சீனிவாசன் திட்ட விளக்க உரை ஆற்றி
அனைத்து விருந்தினர்களையும் கௌரவித்தார். திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து உயிர் வேளாண்மை குறித்த கையேட்டினை வெளியிட்டு விவசாயிகளுக்கு வழங்கினார். முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்புரையாற்றி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஷீலா தேவி சேரன், திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மரக்காணம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பழனி, நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற உறுப்பினர் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் முனைவர் திருவரசன், முனைவர் துரைசாமி, முனைவர் லெனின் ஆகியோர் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து விரிவாக படக்காட்சி மூலம் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் வேளாண்மை துறை மற்றும் சகோதர துறை சார்ந்த அலுவலர்கள் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். இதில் தோட்டக்கலை துணை இயக்குனர் அன்பழகன், விதை ஆய்வு துணை இயக்குனர் சரவணன், வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் சுமதி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பிரேமலதா, விதை சான்று மற்றும் உயிர்ம சான்று உதவி இயக்குனர் முனைவர் பாலசுப்ரமணியம், செயலாளர் விழுப்புரம் விற்பனை குழு வேளாண்மை உதவி இயக்குனர் தர கட்டுப்பாடு விஜயகுமார், வல்லம் வேளாண்மை உதவி இயக்குனர் சரவணன், மரக்காணம் வேளாண்மை உதவி இயக்குனர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வண்டிப்பாளையம் சீதாராமன் விவசாயி இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கும் முறை குறித்து விளக்க உரையாற்றினார். இறுதியாக வானூர் வேளாண்மை உதவி இயக்குனர் எத்திராஜ் நன்றி கூறினார். இதில் 350க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் உணவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றன. மேலும் கண்காட்சியில் வேளாண்மை மற்றும் சகோதரத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும் தனியார் நிறுவனங்கள் இடுபொருட்களை கண்காட்சியில் காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டன. திமுக ஆட்சியின் அவலநிலை குறித்து அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் தென்பேர் ஊராட்சியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தென்பேர் ஊராட்சியில் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து ஒன்றிய அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் எசாலம் பன்னீர் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சரவணகுமார் அனைவரையும் வரவேற்றார். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் காவேரி அதிமுக ஆட்சியின் திட்டங்களையும் மற்றும் திமுக ஆட்சியின் அவல நிலைகள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் இக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பழனி, கிருஷ்ணன், அண்ணாமலை, இளங்கோ, திருநாவுக்கரசு, செந்தில்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்த மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஆனந்தபுரம் பேரூராட்சியில் அதிமுக சார்பில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் பேரூராட்சியில் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பேரூராட்சி அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் பேரூராட்சி செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுக்குழு உறுப்பினர் சுலோக்ஷனா ஜெயபால், அதிமுக நிர்வாகிகள் இளங்கோவன், கருணாநிதி, சத்தியமூர்த்தி, ரேவதி கிருஷ்ணராஜ், கௌசல்யா குமரேசன், ராஜா, சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் அமுதா ஆகியோர் அதிமுக ஆட்சியின் திட்டங்களையும் மற்றும் திமுக ஆட்சியின் அவல நிலைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் அனந்தபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 2ஆம் நாள் நவராத்திரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 8வது ஆண்டு நவராத்திரி திருவிழா கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. விழாவை முன்னிட்டு தினசரி காலை 9 மணிக்கு அபிஷேகமும் இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நவராத்திரி 9 தினங்களும் அம்மனுக்கு பல்வேறு விதமான அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து 2ஆம் நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் கௌமாரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கௌமாரி அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி ஏலக்காய் மாலையுடனும் காசு மாலையுடனும் விசாலாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த குழுவில் 1000த்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் காஞ்சி மகா பெரியவர் சிலை கொலு வீற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.
தொடர்ந்து உற்சவர் கௌமாரி அலங்காரத்தில் காட்சியளித்த முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மாநில செயலாளர் முரளி ரகுராமன், முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியனூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியனூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் புளியனூர், தனியல் ஆகிய கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காப்பீடு அட்டை, ஆதார் புதுப்பித்தல், மருத்துவ பரிசோதனைகள், வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள், பட்டா மாற்றம், மின் இணைப்பு மாற்றம், குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டன. முகாமில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் வரவேற்றார். செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான், மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, வழக்கறிஞர் சேதுநாதன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் ஆகியோர் முகாம் குறித்து விளக்கி பேசினர். முகாமில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மாவட்ட கவுன்சிலர் மகேஸ்வரி, குமரேசன், தீவனூர் சம்சுதீன், சேகர், வெங்கந்தூர் ராம்குமார், சேகர், நடுவனந்தல் சேகர், ஆசூர் பிரபு, உதயவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சுகாதாரத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவ பெட்டகம், கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் புதிய குடும்ப அட்டைகள் ஆகியவற்றை வழங்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய நில அளவை பணிகளுக்கான துவக்க நிகழ்ச்சி, முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. தனியார் கல்லூரி பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவன், பின்னால் வந்த பேருந்து மோதி பலி. கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையால் 56 கிலோ கஞ்சா பறிமுதல். புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.